பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ரெண்டாவது மகளுக்கு முதல் குழந்தை 5 வயதில் இருக்கிறான். பிறகு ரெண்டாவது குழந்தை வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு அன்பரின் பாதத்தில் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். பிரதர் கையிலையும் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். கடவுள் கிருபையால் ரெண்டாவது குழந்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. அது கன்சீவான நாள்லேருந்தே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. கடைசி வரைக்குமே பிறக்க போகிற நேரத்தில் அவளுக்கு மம்ஸ் இந்த முகம்லாம் வீங்கி போய் கடைசியில் அந்த பிறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னே அந்த வலது பக்கம் காதின் கீழே பயங்கரமாக ஒரு பெரிய வீக்கம். அதனால் பயந்துகிட்டே இருந்தேன். பிறகு டெலிவரியும் ஆச்சுது. பையனும் 2 கிலோ தான் இருந்தான். ஆனாலும் ஆண்டவர் இப்போ நல்ல ஆசீர்வாதத்து பிள்ளை நல்லா வெயிட் போட்டு நல்லா 6 மாதம் ஆகுது பிறந்து. அந்த அளவுக்கு ஆண்டவர் செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 15 வருஷமாக குழந்தை இல்லை. நாங்கள் 2022 அங்கிளை பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அங்கிள் சொன்னாங்க, நடுகிறானும் அல்ல, நீர் பாய்ச்சிறானும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே உனக்கு எல்லாம் ஆகும் மகளே, நீ கவலைப்படாதன்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் எவ்வளோ அவமானம் வெட்கம் எல்லாமே பட்டிருக்கேன். எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன். ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. ஒரு நல்ல ஃபங்க்ஷன் கூட என்னால் போக முடியாது. எல்லாருமே என்னை ஒதுக்கி வைப்பாங்க. நம்ம அப்படியே போனாலும் என்னை எல்லாருமே ஓரமாக தான் நிற்க வைப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது கூட என்னை கூப்பிட மாட்டாங்க. ஒரு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் கூட என்னை ஒதுக்கி தான் வைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ அவமானப்பட்டேன். ஆனால் அங்கிள் ஜோமனி, உனக்கு நல்லது நடக்கும் மகளே, கண்டிப்பாக உனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு 20 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப அவமானப்பட்டேன். இங்கே ஜோமன்ட்டு போனது அது அடுத்த மாதமே எனக்கு உடனே தங்கிடுச்சு. போன வருஷம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி எனக்கு பெண் பிள்ளை பிறந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கர்த்தராகிய உன் ஆண்டவரும் கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற தன்னுடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனும் மானவர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் தேவனும் மானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. இதை சொல்றது மனுஷன் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஒரு ராஜாவும் அல்ல. இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட திராணியுள்ளவரும் விரும்புகிறவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பொய் சொல்லாத ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் உள்ள தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் நீக்கி போட்டு ஒரு சமாதானத்தின் பாத்திரத்தை உங்கள் குடும்பத்திலே கொண்டு வரப்போகிறேன். 2 பாத்திரத்தை கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஒன்று தத்தளிப்பின் பாத்திரம், அது உன் கையில் இருக்கிறது. 2வது உக்கிரத்தின் பாத்திரம், இது என் உக்கிரத்தின் பாத்திரம் என்று அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா ஆண்டவருடைய கோபாக்கினை என்கிற உச்சக்கட்ட பிரச்சனை உன் குடும்பத்தில் இருந்தா அதையும் இன்னைக்கு எடுத்துறேன்னு சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுக்கிறது மாத்திரமல்ல, சில நேரங்களில் தேவனுடைய கோபாக்கினை நம்முடைய குடும்பத்தில் வரும் பொழுது அதன் நிமித்தம் அடி மேலே அடி, எழும்ப முடியாத அளவுக்கு அடி வரும். அதன் நிமித்தம் மீள முடியாத அளவுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரும். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை சமாதானமாக அனுப்புறதுக்காக 2 பாத்திரங்களையும் எடுக்க விரும்புகிறார். ஒன்று ஆண்டவர் அனுமதித்த உக்கிரத்தின் பாத்திரம், அதில் இருக்கிற வண்டல்களை இனி நீ குடிப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த பிரச்சனைகளை இனி நீ எடுத்துக்கொள்ளவோ அனுபவிக்கவோ ஆண்டவர் விடமாட்டாரு. ஸோ அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தையும் எடுத்து போடுகிறார்.
உக்கிரத்தின் பாத்திரத்தையும் எடுத்து போகிறார். கோபாக்கினை நிமித்தம் வந்த சோதனைகளையும் ஆண்டவர் எடுத்து போட்டு இன்னைக்கு பிறகு நீங்கள் சமாதானமாக உங்கள் லைஃப்பை ரன் பண்ணணும். இதுதான் ஆண்டவருடைய ஆசை. நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் நிம்மதியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நிம்மதியாக நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு தூங்கினா தூக்கம் வரல, நிறைய கஷ்டங்கள், மன கஷ்டம், பண கஷ்டம், சரீர கஷ்டம் எல்லாம் என்னை சுற்றி சுற்றி அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொன்னால் நிம்மதியாக போய் தூங்க போகிறீங்க. ஆமேன். ஆமாம், சமாதானமான தூக்கம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான தூக்கத்தை கொடுக்கிறாராம். இன்னைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு இன்பமான சந்தோஷமான ஒரு தூக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன் தூக்கம் ரொம்ப அவசியம் தெரியுமா? நீங்கள் 10 நாள் சரியாக தூங்கலைன்னா மனநிலை பாதிப்பு வந்துவிடும். அவங்க தான் டிப்ரெஷனில் போகிறவங்க. அது அவங்களை சரீரத்தை பெரிய பாதிப்புக்குள்ளால் கொண்டு வந்துடும். நிறைய வியாதிகள் அவரை பற்றி பிடித்து விடும். எனவே தான் ஆண்டவர் ராத்திரி நேரத்தில் இயற்கையாகவே டிம் லைட் மாதிரி 3 போட்டு வச்சுருக்கார், சந்திரனை போட்டிருக்கார். பகலில் நீங்கள் உற்சாகமாக வேலை செய்கிறதுக்கு நல்ல பளிச்சுன்னு உள்ள வெளிச்சத்தில் அழகாக சூரியனை படைச்சிட்டு, நைட்டு ஏன் சந்திரனை படைச்சிருக்காரு தெரியுமா? இந்த வெளிச்சம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வராது. அதனால் நல்ல டிம் லைட்டு போட்டு, நம்ம எல்லாம் வீட்டில் தூங்கும்போது 0 வால்ட் பல்பு போட்டுட்டு நம்ம தூங்குவோம். ஆமேன். நிறைய பேர் தூக்கம் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தூக்கம் வராததற்கு காரணம் என்னன்னா, மிதி மிஞ்சின பிரச்சனைகள், மிதி மிஞ்சின கவலைகள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இதுக்கு மேலே நிம்மதியாக தூங்க வைக்கணுன்றது தான் 2 பாத்திரம். ஒரு பாத்திரம் என்ன? உக்கிரத்தின் பாத்திரம். இன்னொரு பாத்திரம் தத்தளிப்பின் பாத்திரம். இந்த 2 பாத்திரத்தையும் எடுத்துட்டாருன்னா ஒரு பெரிய சமாதானம் உங்களுடைய குடும்பத்தில் உண்டாகும். சிலர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஓடிட்டே இருந்துச்சுன்னா, அந்த பிரச்சனை என்னைக்கு முடிவுக்கு வருதோ, எப்பா இன்னைக்கு தான் எனக்கு நிம்மதியான தூக்கம், ரொம்ப நாளாக என்னை வாட்டிகிட்டு இருந்த இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு, இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, அதனால் இன்னைக்கு நான் நிம்மதியாக போய் சாப்பிட போகிறேன், இன்னைக்கு போய் நிம்மதியாக தூங்க போகிறேன் அப்படின்னு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே ஒரு அற்புதம் செய்ய போகிறார். தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுக்கிறதுன்றது அதுதான் அடையாளம். உன்னை தத்தளிக்க பண்ணி தூக்கத்தை கெடுத்து நிம்மதியை கெடுத்து இயல்பாக பேச முடியலை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டென்ஷனில் இருக்கும்போது ஏதாவது சாதாரண காரியத்தை பேசினா கூட பயங்கரமாக கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம யோசிப்போம், நம்ம இப்போ என்ன சொன்ன, எதுக்கு இவங்க இவ்வளவு கத்துறாங்க, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க? டென்ஷன் ஆகிற அளவுக்கு நம்ம எதுவுமே சொல்லலையே. காரணம் என்னன்னா, அவருடைய மனசில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு உக்கிரத்தின் பாத்திரம் அவரிடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அது உள்ளுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் அது பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளும்படிக்கு அந்த இருதயம் அவர்களை வழி விலக பண்ணுகிறது. எனவே அது குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிறது. எல்லாம் யோசிப்பாங்க, எதுக்கு இப்போ கத்துறாங்க, எதனால இந்த மாதிரி பேசுகிறாங்க? காரணம் என்னென்னா, அன்னைக்கு அவங்க சந்தித்த சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் உள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே டென்ஷன் வந்துடும். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு முடிவை கொண்டு வரும்படிக்கு இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தையும் இந்த வேதனையை கொண்டு வருகிற உக்கிரத்தின் பாத்திரத்தையும் 2 ஆண்டவர் உங்கள்கிட்ட ஆணியை பிடுங்கி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டார். சிலது நான் வரமாட்டேன்னு ஒன்று உன் மேலே பிடிச்சிட்டு இறுக்கமாக இருக்கலாம். ஆண்டவர் லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே செத்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆன அந்த சரீரம் வெளியே வர முடியுமே, ஆனால் நான் அந்த உக்கிரத்தின் பாத்திரத்தை விடமாட்டேன்னு எந்த தீய ஆவிகளும் ஆண்டவர் சொல்லும் பொழுது கேட்காமல் இருக்க முடியாது. ஆண்டவர் ஒரு வார்த்தையிலே எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறவர். இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய உக்கிரத்தின் பாத்திரமும் உன்னுடைய தத்தளிப்பின் பாத்திரமும் முன்னை விட்டு எடுக்கப்பட்டு ஒரு சமாதானத்தின் பாத்திரம் உண்மையில இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப இந்த பாத்திரத்தை எடுத்து யாருக்கு கொடுக்க போறார், அதுதான் இந்த வசனத்துல ரொம்ப முக்கியம். எடுத்துட்டார், இதை எங்க இறக்கி வைப்பார் ஆண்டவர் அப்படின்றது ரொம்ப கவனம். அப்பதான் நம்ம எல்லாம் சில காரியங்களை ரொம்ப கவனமா இருப்போம். எங்க இறக்கி வைப்பாருன்னு சொல்லி 23வது வசனம் அதே அதிகாரம் ஏசாயா 51:23 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி
கடந்து போகிறவர்களுக்கு கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். யாரெல்லாம் உன்னை குனிய குத்தி உன்னை தள்ளி கீழே போட்டு உன் முதுகில் நடந்து உன் முதுக தர மாதிரி ஒரு வீதி மாதிரி தெரு மாதிரி உன்னை பயன்படுத்திட்டு அந்த தெருவை விட கேவலமாக உன்னை நடத்தினாங்களோ அவங்க கையில் இதை எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. இந்த நீ வச்சுக்கோ, உனக்கு அப்போ தான் கஷ்டம்னு என்ன புரியும். எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாரு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு படிப்பினை கொடுக்கணும். ஏன்னா நீ இவனை கஷ்டப்படுத்துற, என் மகளை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, என் மகனை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, அதனால இது கஷ்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்ற நீ அனுபவி அப்படின்னு ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுற. யாருக்கு கொடுக்குறாரு பாருங்க, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன் முதுகை தரையும் உன்னுடைய முதுகை வீதியுமாக்கும்படிக்கு உன்னை சஞ்சலப்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், கொடுமைப்படுத்தினவர்கள், உன்னை அவமானப்படுத்தினவர்கள், உன்னை அற்பமாய் நினைத்தவர்களுடைய கையில் அதான் ஆண்டவர் அதை கொடுத்துருப்பார். அப்போ என்ன நடக்குன்னா, அப்போ தான் அவருக்கு இந்த கஷ்டம்னா என்னான்னு தெரியும். அது வரைக்கும் அவருக்கு புரியாது. ஈஸியாக நம்மளை கொடுமைப்படுத்துறது அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு வரும்போது தான் தெரியும். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்கவுங்களுக்குன்னு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் அந்த பிரச்சனை தெரியும், அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்போ அந்த கஷ்டத்தை ஏன் உன் மேலே முதுகிலே நடந்து போனவனுக்கு கொடுக்குறாருன்னா அவனையும் திருத்த ஆசைப்படுகிறார். அது ஆண்டவர் பழி வாங்குகிறதற்கு அடையாளம் அல்ல. நம் ஆண்டவர் பழி வாங்குகிறவரும் அல்ல. அவனை திருத்துவதற்கு சில நேரங்களிலே தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. சில நேரங்களில் அவனை ஆண்டவர் உருவாக்கும்படிக்கு அவனுக்கு சில உக்கிரத்தின் பாத்திரங்களை கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஸோ இதுக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 வருஷமா இந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட வியாதியில் படுத்திருக்கிறான். அவனுக்கு வயது 38 அல்ல, அவனுடைய வியாதிக்கு வயது 38. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்கள் மொத்தமே 33.5 வருஷம்தான். ஆனால் இயேசு பிறக்கிறதுக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே அவன் வியாதியாய் கிடக்கிறான். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய ஆயுசு நாட்களே இவனுடைய வியாதியை விட மிக குறைந்த வருஷங்கள். அப்ப இயேசு பிறக்கிறதுக்கு 4.5 வருஷத்துக்கு முன்னாலே இந்த வியாதியினால் அவங்க கிடக்கிறான். இந்த வியாதி எதனால வந்துச்சு அப்படின்றத அந்த பேசேஜ் ஃபுல்லாக வாசித்து பார்த்தாச்சுன்னா 4 அந்த சுவிசேஷகர்களும் எழுதின பேசேஜை பார்த்தாச்சுன்னா கிடைக்கும். எதனால வந்துச்சுன்னா இவனுடைய பாவத்தின் நிமித்தம் வந்தது தான் இந்த வியாதி. எனவே தான் ஆண்டவர் அவனை குணப்படுத்தினதற்கு பிறகு சொல்றாரு, இனியும் அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்திராத. இன்னும் அந்த பாவத்தை செய்தியன்னா இதை விட ரொம்ப கஷ்டப்படு. இப்போ 38 வருஷம் அவன் பெதஸ்தா குளத்தண்டையில் போய் 38 வருஷம் ஆகிறது. அவனுடைய வீட்டார் அவனை வந்து விசாரிக்கல. அவனுக்குள்ள இருந்த தத்தளிப்பின் பாத்திரம் என்ன? எழும்பி நடக்க முடியாதபடிக்கு திமிர்வாதம் என்கிற ஒரு வியாதி தான் அவனை தத்தளிக்க பண்ணின வியாதி. ஒவ்வொருவரையும் தத்தளிக்க பண்ணும்படிக்கு ஏதோ ஒரு சிலர் கடனில் தத்தளிப்பாங்க, சிலர் வியாதியில் தத்தளிப்பாங்க, சிலர் தோல்வியில் தத்தளிப்பாங்க, சிலர் டிப்ரெஷனில் தத்தளிப்பாங்க. ஏதோ ஒரு தத்தளிப்பின் பாத்திரம். ஆனால் அந்த 38 வருஷமாக திமிர்வாதக்காரனாய் கிடந்தவனுக்கு என்ன தத்தளிப்பின் பாத்திரம் அவனிடத்தில் இருந்தது? இந்த திமிர்வாதம் என்கிற வியாதி. அந்த பெதஸ்தா குளத்தில் தேவதூதர்கள் கலக்கும் பொழுது டெய்லி யாராவது முதல்ல இறங்குறவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அப்போ பாருங்க, அவனுடைய அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தினுடைய உக்கிரம் எப்படி இருக்கிறது. அந்த உக்கிரத்தின் பாத்திரம், தேவ கோபாக்கினையின் பாத்திரம், இரண்டும் அவனுக்குள்ளால இருந்தது நிமித்தம் அவனுடைய சொந்த பந்தங்கள் கூட அவனுக்கு உதவி செய்ய வரவில்லை. பெதஸ்தா குளத்தில் அந்த தேவதூதன் கலக்கும் பொழுது யார் முதல்ல இறங்குறாங்களோ சுகம் கிடைக்கும். ஒருவேளை அந்த திமிர்வாதக்காரனுடைய அண்ணன் நினைச்சிருந்தா என் தம்பியை ஒரு நாள் கொண்டு போய் அதில் முக்கிய எடுத்துக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு நாள் வெயிட் பண்ணால் மேபி 1 நாளோ 2 நாளோ 5 நாளோ ட்ரை பண்ணால் ஒரு நாள் வந்திருக்கலாம். ஆனால் ஒருவரும் வரவில்லை. இப்படிப்பட்ட தத்தளிப்பின் பாத்திரங்கள் வரும் பொழுது, உக்கிரத்தின் பாத்திரம் அதோடு இணைந்து நிற்கும் பொழுது யாரும் வர முடியாதபடிக்கு சூழ்நிலை வந்துவிடும். அதுதான் சொல்ல விரும்புகிறேன்.
அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது. யாருமே அவனை கண்டுக்கல. இயேசு வந்து அவனை சந்திக்கும் போது ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு சுகம் ஆகணும்னு விருப்பம் இருக்குதா? அப்போ அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே, எனக்கு குணம் ஆகணும்னு ஆசை தான். நான் எப்படியாவது தேவதூதன் கலக்கும் பொழுது உள்ளே போய் இறங்கி சுகத்தை வாங்கினேன்னு ஆசை. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் என்னை பிடிச்சி கொண்டு போய் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லுகிறான். எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. சில நேரங்களிலே தேவ உக்கிரத்தின் பாத்திரம் உண்மையில இருந்ததுன்னா உனக்கு ஒருவனும் உதவி செய்ய வர முடியாது. அதான் உண்மை. ஆனா நீ பேசலாம், எங்க அண்ணன் நல்லா இருக்கான்னு அவன் நினைச்சிருந்தா இதுல இருந்து என்னை காப்பாத்தி இருக்கலாமே. எங்க அக்கா நல்லா இருக்கா, என் தங்கச்சி நல்லா இருக்கா, என் தம்பி நல்லா இருக்கான், எங்க மாமா நல்லா இருக்காரு, அவர் நினைச்சிருந்தா என்ன ஒரு நிமிஷத்துல எடுத்திருக்கலாமே. ஒரு உக்கிரத்தின் பாத்திரம் ஒரு மனுஷன் மேல இருந்தா அது தேவனுடைய கோவாக்கினையின் பாத்திரமாயிருக்கிறபடியினாலே நீ உருவாகிறது வரைக்கும் அதை யாரும் எடுத்து உன்னிடத்திலிருந்து போட முடியாது. இதை இன்னைக்கு நீங்க மனசுல வச்சிருக்கணும். பாருங்க, கடைசியா அந்த உக்கிரத்தின் பாத்திரத்தை எடுக்க இயேசுவே அங்கு வருகிறார். இன்னைக்கு அந்த இயேசுதான் உன் உக்கிரத்தின் பாத்திரத்தை, உன்னுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுக்கும்படிக்கு பெதஸ்தா குளத்தண்டையில வந்த ஆண்டவர் உனக்காக வந்திருக்கிறார். அவனுக்கு 38 வருஷ பிரச்சனை, உனக்கு எத்தனை வருஷ பிரச்சனை? அவன் சொல்றான், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவரே, அதனாலதான் 38 வருஷமா நான் தரையில நரங்கிட்டு கிடக்கிறேன்னு சொன்னான். ஊர்ந்துட்டு கிடக்கிறான், பிராணிகள் ஊறுகிறது மாதிரி. அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த உக்கிரத்தின் பாத்திரத்தை எடுத்து அவனுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் சொன்ன காரியம், உன் படுக்கை எடுத்துட்டு நடந்து போன்னு சொல்லிட்டார். உடனே நீ படுக்கை எடுத்துட்டு நடந்து போன்னு சொல்லிட்டார். அடுத்த நிமிஷத்தில் அவன் எழும்பி 38 வருஷங்களுக்கு பிறகு துள்ளி குதித்து மான் போல நடந்து வீட்டுக்கு போனான். நிறைய பேர் இவன் வீட்டில இருந்து வந்ததுக்கு பிறகு குடும்பத்தில் எத்தனை பேர் செத்தான்னு தெரியாது, இவன் உயிரோடு இருக்கிறானான்னு நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது. திடீர்னு 38 வருஷத்துக்கு பிறகு இவன் போய் நின்னா அவங்க வீட்டில் எப்படி இருக்க யோசித்து பாருங்க. ஒரே ஆச்சரியம். அந்த சீனை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அவன் போய் திடீர்னு நிற்கிறான். அதன் பிறகு அவனை ஆண்டவர் ஒரு தேவாலயத்திலே பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு அவனை விசிட் பண்றாரு. எங்க விசிட் பண்றாரு? ஒரு தேவாலயத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அற்புதம் செய்த உடனே இனி தேவனை தேட வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். இன்றைக்கு ஆண்டவனுடைய உக்கிரத்தின் பாத்திரத்தையும் உன்னுடைய இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தையும் எடுத்ததற்கு பிறகு நீ தேவனை தேட வேண்டும். அதுதான் நன்றி கடன். ஆண்டவருக்கு வேற நன்றி கடன் ஒன்று நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ புது சிருஷ்டியா மாறினா போதும். ஆண்டவர் அந்த சர்ச்சில் அவனை பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், அப்பா இதுக்கு மேலே நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், இதிலும் கேடானது வராதபடி இதுக்கு மேலே பாவம் செய்திடாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா நேரடியாகவே சொல்லிட்டார், இதுக்கு மேலே பிரச்சனை வராதபடி கவனமாக இருந்துக்கப்பா, இந்த முறை நான் உன்னை காப்பாற்றி விட்டாச்சுன்னு அர்த்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பெதஸ்தா குளத்தண்டையில் வந்து அந்த 38 வருஷ திமிர்வாதக்காரனுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தையும் உக்கிரத்தின் பாத்திரத்தையும் எடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நீ எந்த உக்கிரத்தின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு வந்திருந்தாலும், எந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு வந்திருந்தாலும், எந்த சாபத்தீடான பாத்திரத்தை சுமந்து கொண்டு வந்திருந்தாலும், எந்த வியாதியின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு வந்திருந்தாலும், இன்றைக்கு உனக்கு அற்புதம் நிச்சயம், இன்றைக்கு உனக்கு விடுதலை நிச்சயம். ஆனால் இனியும் கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்ய. அப்ப இந்த 38 வருஷம் இந்த கஷ்டத்தோட கிடந்துட்டு வீட்டுக்கு அவன் போகும்போது அவங்களுடைய வீட்டாருடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். உங்கள் நிமித்தம் உங்களுக்கும் ஒரு சந்தோஷம், உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீ எந்த பாத்திரத்தை சுமந்து கொண்டு வந்தாலும் சரி, அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தையும் உக்கிரத்தின் பாத்திரத்தையும் சாபத்தின் பாத்திரத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்திலிருந்து பிடுங்கி போட்டு இயேசு கொடுக்கிற சமாதானத்தின் பாத்திரத்தை உனக்குள்ளே வைக்கிறார். சமாதானத்தோடு தான் திரும்பி போக போற. உனக்காக ஏதோ ஒரு வாசல் திறக்க போகிறார்.
இன்னைக்கு போய் நிம்மதி பெருமூச்சு விடும்படிக்கு நிறைய நல்ல செய்திகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், கேட்க போகிறீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்கள் அதை காண போகிறது. ஹல்லேலூயா! ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். வீட்டில் உள்ள பஞ்சமோ பட்டினியோ என்ன இருக்கோ எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு பிறகு கொஞ்சம் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு, நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு, நிம்மதியாக தூங்குறதுக்கு, நிம்மதியாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்ச நாளாக யாரையும் உங்களுக்கு பார்க்க முடியலை, பார்க்க பிடிக்கலை. ஒரு மகள் 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்த அந்த மகள் வந்து சொன்னதை நீங்கள் பார்த்தீங்க. 15 வருஷம் அவள் தத்தளிச்சா. இன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னால் அந்த சாட்சியை கேட்டீங்க. 15 வருஷம் குழந்தை இல்லைன்னா எவ்வளோ பெரிய வேதனை. ஆண்டவர் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஒரு நாள் பிடுங்கி விட்டார். அடுத்த மாதம் அவள் கன்சீவ் ஆகி இன்னைக்கு அழகான குழந்தையோடு வந்து நின்று சொன்னதை நீங்கள் பார்த்தீங்க. கர்த்தர் அந்த மகளுக்கு இரக்கம் செய்த ஆண்டவர் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா! 15 வருஷங்க அவள் சொன்னதை கவனிச்சிங்களா? என்னை குடும்பத்தில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, ஃபங்க்ஷன் கூப்பிட மாட்டாங்க, எங்கேயும் யாரையும் பார்க்க பிடிக்காது, யாருடையும் போய் நிற்கிறதுக்கு பிடிக்காது, யாருடைய முகத்தை பார்க்க பிடிக்காது. அவங்களும் அதை விரும்புறதில்லை. என்னை ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் அவளுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டார். அவளுடைய அவமானத்தின் பாத்திரத்தை எடுத்து போட்டு இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு குழந்தைய சுமந்து கொண்டு வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த சாட்சியை சொன்ன வைத்த ஆண்டவர், உன்னுடைய சாட்சி நாட்களுக்கு இதோ நாட்கள் வந்து விட்டது, இது உன்னுடைய டர்ன் நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! உன்னுடைய வனாந்தரமான வாழ்க்கையை இனி ஆண்டவர் வயல் நிலமாய் மாற்றித்தர விரும்புகிறார். உன்னுடைய வனாந்திரம் இனி வயல்வெளியாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுடைய நெருக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவித்தார் என்ற வசனத்தின்படி, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய எல்லா நெருக்கத்திற்கு நீங்களாக்கி என் பிள்ளைகளை நீர் விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். தத்தளிப்பின் பாத்திரத்தையும் உக்கிரத்தின் பாத்திரத்தையும் உன்னிடத்தில் நீக்கி போடுவேன் என்று சொன்னேன். எந்தெந்த பிரச்சனையில என் பிள்ளைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார், எந்த உக்கிரத்தின் வண்டல்களை என் பிள்ளைகள் குடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த 2 பாத்திரங்களையும் என் பிள்ளை விட்டு நீக்கி போட்டு சமாதானத்தின் பாத்திரம் என் பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. ஒருவேளை உம்முடைய உக்கிரத்தின் பாத்திரம் என் பிள்ளைகளோடு இருந்து தீராத ஒரு கொள்ளை நோயை கொண்டு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சாபத்தின் வியாதியை கொண்டு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தரித்திரத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவரே என் பிள்ளைகள் மீது நீர் மனம் இறங்கும், என் பிள்ளைகளுடைய எல்லா அக்கிரமங்களை நீர் மன்னியும், என் பிள்ளைகளுடைய எல்லா பாவங்களை நீர் மன்னியும், என் பிள்ளைகளுடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு பரிசுத்த இருதயத்தை தாரும். இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னீரேன். இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரைக்கும் உம்முடைய பரிசுத்த திருரத்தம் வந்து என் பிள்ளைகளை கழுவி பரிசுத்தப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இரவோடு இரவு ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லா உக்கிரத்தின் வண்டல்களை ஆண்டவர் எடுத்து போட்டுகிறார். என் பிள்ளைகளுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு கொள்ளை நோய்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் நீக்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். அது கேன்சர் வியாதியாயிருக்கலாம், இருதய வியாதியாயிருக்கலாம், தோல் வியாதியாயிருக்கலாம், லங்ஸ் பிரச்சனையாயிருக்கலாம், லிவர் பிரச்சனையாயிருக்கலாம், கிட்னி பிரச்சனையாயிருக்கலாம். ஆண்டவர் எப்பொழுதே என் பிள்ளைகளை தொட்டு நீர் குணமாக்கி இனியும் அதிக கேடானது வராதபடி, இனி பாவம் செய்யாதபடிக்கு என் பிள்ளைகள் மேல உம்முடைய வார்த்தையின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஆண்டவருக்காக பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக என் பிள்ளைகள் வைராக்கியமாய் இறங்கி செயல்படுவார்களாக. நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும்
இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.